கோயம்புத்தூர் முளிச்சம்பட்டிங்கிற இடத்துல பிரஜித்துங்கிற பையன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. கம்பெனி ஹாஸ்டலில் தான் அவர் தங்குவாராங்க. மிட் நைட் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள அவர் டியூட்டிக்கு கிளம்புவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் தங்கி இருக்கிற அந்த ஹாஸ்டலில் ஒரு குட்டி டாக் ஒன்று ஸ்ட்ரீட் டாக்கை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் கூடயே தான் அது உட்கார்ந்துருக்குமாங்க. இவர் தான் அதுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே பார்த்துப்பாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்பவுமே 12லேருந்து 12:30 மணிக்குள்ள அவர் கிளம்பும்போது அந்த டாக் வந்து லைட்டாக குலைக்குமா. கத்துன உடனே இவர் போய் தடவி கொடுப்பாராம் தலையில. அது அமைதியா போய் படுத்துக்குமாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவை பார்த்துட்டு நைட்டு ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ள கிளம்பி இருக்கிறாரு கம்பெனிக்கு. எப்பயும் போல கிளம்பி போகும்போது இந்த டாக் ஏதோ ஒரு இடத்த பர்டிகுலரா ஒரே ஒரு இடத்த மட்டும் பார்த்து பயங்கரமா கத்தி இருக்குதுங்க. வழக்கத்துக்கு மாறா இது பயங்கரமா கத்துறத பார்த்தோன்னையும் இந்த பிரஜித் குமாருக்கு ஒரு பயம் வந்திருக்குது. ஏன்னா இவருக்கு பேய்னா ஒரு நம்பிக்கை இருக்குதாங்க. அது போக நம்மளோட ஷோவை பார்க்குறனால இன்னுமே கொஞ்சம் பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் இடத்த பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஏன் குலைச்சிக்கிட்டே இருக்குது? எப்பயுமே ஒரு சத்தம் போட்டால் அமைதியாயிரும், இல்லை தலையில் தடவி கொடுத்தா அமைதியாயிரும். இந்த ரெண்டையுமே பண்ணாலும் அந்த டாக் அமைதியாகவே இல்லை, குலைச்சிக்கிட்டே இருக்குது. இவருக்கு என்னன்னே புரியலையாங்க. வேற வழி இல்லாமல் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பி போயிட்டாராம். அவரோட டியூட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாராம். அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, உன்னோட நாய் வந்து கத்திக்கிட்டே இருக்குப்பா, அதை கொண்டு போய் வெளியே போய் விடுப்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு, எப்பவுமே கத்தாத அந்த டாக் எதுக்கு அன்னைக்கு மட்டும் பர்டிகுலராக ஒரு இடத்த பார்த்து கடிக்கிற மாதிரிலாம் போயிட்டு குலைக்கணும்? அங்கே யாருமே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல கேட்டிருக்கிறாரு. 12:30க்கு ஒரு டாக் வந்து ஒரு இடத்த பர்டிகுலர் இடத்த பார்த்து, அது ஸ்ட்ரீட் டாக்கோ இல்லை நம்ம வளர்க்குற டாகோ நம்ம வீட்டில் இருக்கிற டாகோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் இடத்த பார்த்து குலைக்குதுங்க அப்படின்னா அதுங்களுக்கு சில இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் அனிமல்ஸோட கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. லைக் நாங்கள் மதனந்தபுரம் பேய் வீட்டில் இருந்தப்போ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எங்களுக்கு அதுதான். அங்கே நடக்கும்போது ஜெஸ்ஸி என்னோட ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் ஒன்று வச்சுருந்தோம். அவள் தான் எங்களுக்கு காட்டி கொடுத்தா. ஃபுல்லாக ஒரு இடத்த பார்த்து குலைச்சிக்கிட்டே இருப்பாள், பர்டிகுலராக ஒரு இடத்த பார்த்து குலைச்சிக்கிட்டே இருப்பாள். எங்களுக்கு அப்போ தெரியலை. நாங்கள் அப்போ வந்து தலையில் ஓங்கி ஒரு போட்டு பேசாமல் அமைதியாக இருக்கே என்ன பிள்ளை அப்படின்ட்டு விட்டுருவேன். அப்புறம் தான் போக போக தெரிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அமானுஷம் இருக்குது, ஒரு கருப்பு புகையை பார்த்து குலைச்சது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம்ப்பா, வேற மாதிரியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் ஒரு டாக் அவங்களோட குடும்பத்தையே காப்பாற்றிருக்கு ஒரு அமானுஷத்தில் இருந்துன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறது ஒரு டாக்னு சொல்லக்கூடாதுங்க, ஒரு பைரவர்னே சொல்லலாம். அவரோட கண்காணிப்பில் அவரோட பாதுகாப்பில் ஒரு குடும்பமே இன்னைக்கு உயிர் வாழுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பையனோட பேர் அருண்குமாருங்க. அருண்குமார் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவரோட ஊர் நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாருங்க. அருண்குமாரோட ஃபேமிலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிங்க, கூட்டு குடும்பம். அருண்குமாரோட வீட்டில் அருண்குமாரோட அண்ணன், அக்கா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி, அவங்க தான் லாஸ்ட்டாக. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, இப்படி பெரிய குடும்பமாங்க. ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்களோட பூர்வீக வீடு அது. அவங்க தாத்தா பேரில் தான் சொத்து இருக்குது. அது அவங்களுக்கு அப்புறமா இவங்க அப்பா பேர்லேயும் இவங்களோட சித்தப்பா பேர்லேயும் வரப்போகுது. இதுதான் அவங்க ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரிங்க. இப்போது இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த பண்ணையார் வீடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி நிறைய ஸ்டோரிஸில் நானே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு பண்ணை வீடு தாங்க இவங்களோட வீடு. இவங்க வீட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 20 பேர் வேலை பார்ப்பாங்களாம் அப்போது, அந்த காலத்தில். இப்போது ஒரு 4 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த வைக்கோல்லாம் போட்டு வச்சு ஆடு, மாடு, கோழி இது எல்லாமே வளர்ப்பாங்களாங்க. இந்த பையனுக்கு அருண்குமாருக்கு நாய்க்குட்டின்னா ரொம்ப பிடிக்குமா. சின்ன வயசில் அவர் ஆற்றுல விழுந்து சாக போகும்போது யாருமே இல்லை. அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்களாம். கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆற்றுப்பாலமோ சம்திங் ஏதோ சொன்னார். அங்கே குளிக்க போகும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் தானா, குழந்தைங்களாம் போய் குளிக்கக்கூடாதான், பெரியவங்களோட வந்து தான் குளிக்கணும். ஆள் இல்லாத நேரம் பார்த்து ஒரு 4 பேர் போயிருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கிறாரு அருண்குமார். உள்ளே குதிக்கும் போது இவருக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறார் அப்போது இந்த சம்பவம் நடக்கும்போது. அப்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போனதுக்கப்புறமா அந்த நாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையாங்க. ஒரு குட்டி நாயாம்.
அதுக்கு ஒரு 2.5 மாதம் 3 மாதம் தான் இருக்குமா. பயங்கரமாக கத்திக்கிட்டு அங்கேருந்து யாரையோ கூட்டு வந்துருச்சாங்க. அங்கனுக்குள்ளே குடிச்சிட்டு இருப்பாங்களாம் உள்ளுக்குள்ளே. அவனுங்க அந்த நேரத்துக்குன்னு பாருங்களேன், அவங்க குடிக்கிறதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்குது. அதை பற்றி தான் சொன்னார் அருண்குமார். குடிச்சிட்டு இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு வந்து அவங்க உள்ளே குதித்து இவங்களை காப்பாற்றிருக்கிறாங்க. அதனாலேயே அந்த நாயை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு நடந்த இந்த இன்சிடெண்ட் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவர் மறைக்கணும்னு நினச்சாலும் அது முடியாது. அங்கே குடிச்சிட்டு இருந்ததில் பாதி பேர் இவங்க சித்தப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் வந்து சொல்லும் போது இவருக்கு பயங்கரமாக திட்டு அடியெலாம் விழுகுது. இருந்தாலும் இவரை காப்பாற்றின அந்த நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த நாய்க்குட்டி கடவுளாக தெரிஞ்சிருக்குதுங்க. பொதுவாகவே அருண்குமாரோட வீட்டில் ஐயப்பனோட பக்தராங்க எல்லாருமே. ஐயப்பனுக்கு அந்த சீசன் வந்துருச்சுன்னா இவங்க தாத்தாவாக இருக்கட்டும், வயசானவராங்க, அவர் 70-75 வயசு ஆகுதாங்க அவங்க தாத்தாக்கு. மாலை போட்டு ஐயப்பன் மலைக்கு போவாராம். அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அருண்குமாராக இருக்கட்டும், அவங்க அண்ணனாக இருக்கட்டும், சித்தப்பா எல்லாருமே ஐயப்பன் சீசனுக்கு மாலை போட்டு அங்கே போவாங்களாம். அதனாலேயே அவங்க தாத்தா இந்த நாய்க்குட்டிக்கு பேர் என்ன வைக்கிறாருன்னா ஐயப்பான்னு சொல்லி வைக்கிறாரு. இவரோட உயிரை காப்பாற்றின அந்த ஸ்ட்ரீட் டாக்குக்கு ஐயப்பான்னு சொல்லிட்டு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் இவங்களோட குடும்பத்தில் ஒரு மெம்பராகவும் சேர்த்துக்கிறாங்க. நல்லா போய்கிட்டு இருந்த அருண்குமார் அவங்களோட ஃபேமிலியோட வாழ்க்கையில் திடீர்னு, அதாவது இந்த நாய்க்குட்டி உங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்னுமே செல்வப்பெருக்கு அதிகமாக தான் இருந்திருக்குது. அதனாலேயே அதை டெய்லி காலையில் எந்திரிச்சு அவங்களுக்கு அந்த நாயை பார்க்குறதுக்கு தான் வீட்டில் அவ்வளோ பேருமாங்க. மற்றவங்கள கூட கண்டுப்பாங்களா என்னன்னு தெரியாதான், அந்த நாய்க்குட்டிக்கு அவ்வளோ மோசம் அவங்களோட வீட்டில். இப்போது வருஷங்கள் கழியுது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. எப்பயும் போல் இவங்க மாலை போட்டு ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வர்றது, அவங்க வீட்டாளுங்கள்லாம் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே அருண்குமாரோட சித்தப்பா ஆக்சிடெண்ட் ஆகி படுத்துருக்கிறாருங்க. ஆக்சுவலாக அருண்குமாரோட சித்தப்பாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா, கேரளாலேயுமே ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு நபர் தான். அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது அவருக்கு. ரியல் எஸ்டேட் பண்ண போன இடத்துல 1 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு இடம் மட்டும் இழுபடியாகவே இருந்திருக்குதுங்க. இடத்தோட ஓனர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குது. அந்த இடமே ஒரு மாதிரி சுடுகாடு மாதிரி இருக்குமா. நிறைய இறந்து போனவங்களோட மாலை. ஆக்சுவலாக அந்த இடத்துல சுடுகாடு கிடையாதான். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் சுடுகாடாம். ஆனால் அந்த பக்கமாக போகிற இந்த சுடுகாட்டுக்கு போகிறவங்களாம் மாலையை எடுத்து எரிவாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கனுக்குள்ளே விழுந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாங்க. பார்த்துக்கோங்க, சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை ரியல் எஸ்டேட்டு. அங்கே போகும்போதே, அதாவது அந்த இடத்துக்கு போகும்போதே காலையில் இவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது கால் தடுக்கி அவர் கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க தாத்தா சொல்லியிருக்கிறாரு, இது சரியாக படலை, இந்த இடம் நமக்கு வேணாம், ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்னப்பா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை, அதாவது அவருக்கு அப்பா தான் இல்லையா சித்தப்பாவுக்கு, அவர் வந்து திட்டிட்டு தான் போயிருக்கிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமாவும் அங்கே இவருக்கு ஒரு ரத்த காயம் இருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் அங்கே குடிச்சிட்டு பாட்டிலெல்லாம் உடச்சி போட்டிருக்கிறானுங்க. இவர் அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது செருப்பு போட்டு நடந்துருக்கிறாரு. இத்தனையும் செருப்பை தாண்டிலும் இவரோட காலில் குத்தி காலெல்லாம் ரத்தம். அன்னைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆக்கியிருக்கிறாரு. ஏன்னா இவங்க அப்பா கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவார் இல்லையா, நான் காலையில் போகும்போதே சொன்னேன் இந்த இடம் வேணான்ட்டு. இப்போ உங்கள் காலில் பயங்கரமாக குத்தி கிழிச்சிருக்குது, இந்த இடம் வேணான்னு சொல்லுவார்னு சொல்லிட்டு வராமல் இருந்திருக்கிறாரு. அருண்குமாரோட அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க சித்தப்பா வீட்டுக்கே வந்தாராங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வந்திருந்தாராம். குடிச்சிட்டு வந்தவர் அவங்க அப்பாவை திட்டிருக்கிறாரு, இவங்க தாத்தாவை திட்டிருக்கிறாரு. இந்த ஆள் காலையிலே வாயை விட்டான், தேவையில்லாமல் இப்படி ஆகுதுன்னு. இப்போ தான் அருண்குமாருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த குடும்பத்தில் எல்லாருமே டீசெண்டாக பேசுவாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க தாத்தாவை சித்தப்பா வந்து இந்த அளவுக்கு திட்டுவாருங்கிறது இவருக்கு தெரியாது. இப்போ இந்த விஷயம் முடிஞ்சு அடுத்த 1 மாதமாகவே இந்த வேலை விஷயமாகவே தான் அவங்க சித்தப்பா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்றைக்கு அந்த இடத்த இவர் ஆக்கிரமிக்கணும்னு நினச்சிட்டாரோ, லைக் அவரே சொல்கிறாருங்க, ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் நாசுக்காக முடியும், சில இடங்கள் யார் இடமே தெரியாது, புறம்போக்கு இடமா இருக்கும், இல்லை என்றைக்கோ எந்தோ ஒரு வருஷத்தில் இருக்கும், அதை வந்து சாபக்கேடு வாங்கினதாக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், செய்வன சூனியம், அப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது பிரதர். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் நம்புவோம். எங்கள் தாத்தா ரொம்பவே நம்புவார், எங்கள் அப்பாவும் நம்புவார். எங்கள் சித்தப்பா மட்டும் இந்த காசு விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தார். எங்கள் சித்தப்பாங்கிறதுக்காக நான் அது சொல்லாமல் இருக்க முடியாது, அதனால தான் அவர் இந்த ஊர் நேமே மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாருங்க. இப்போது அவங்க சித்தப்பா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா காசை நோக்கி மட்டுமே ஓடி இருக்கிறாரு. அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் கெட்டதாக நடக்க ஆரம்பிக்குது. அவருக்கு மட்டுமே தொடர்ந்து 10 நாளாக கெட்டது நடந்துகிட்ருக்கப்போ 11ஆவது நாள் இவங்க வீட்டில் உங்கள் தாத்தா கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்குது. அவங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கட்டையை குறுக்க விட்டுறாங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டையவோ இல்லை ஒரு குச்சியை, தாத்தாக்கள்லாம் வச்சு நடப்பாங்களே அந்த ஸ்டிக்கு, அந்த மாதிரி ஒரு குச்சியை கீழே விட்டா, காலில் நடுவில் விட்டா
வாரி கீழே விழுவோம் இல்லையா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது யாரோ ஒருத்தவங்க அதை பண்ணாங்கங்கிறாரு. ஆனால் வீட்டில் அருண்குமாரோட அம்மா சித்தி மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் இதை பண்ணியிருப்பா? அவங்க தாத்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 2வது பையன், அதாவது அருண்குமாரோட சித்தப்பா எங்கேயோ போய் எதையோ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டான். கேரளாலேருந்து ஆட்களை வர வச்சு நான் ஓமம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லி இறங்கியிருக்கிறாருங்க. ஓமமும் பண்ணியிருக்கிறாங்க. வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஏன்னா கண்ணுக்குட்டி பிறந்தது இறந்து பிறந்திருக்குது. இது பேட் சைன்லேயும் பேட் சைனாங்க. ஒரு வீட்டில் கோமாதா ஒரு குட்டி போட போகுது அப்படின்னா அது ரொம்பவே ஒரு முக்கியமான தருணம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த குட்டி இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இவங்களோட வீட்டில் இந்த ஓமம் பண்ணிட்டு போய் அடுத்து ஒரு 2 நாளில் குட்டி போடும்போது குட்டி இறந்து போச்சு. பிறந்த குட்டி உயிரோட தான் வெளியே வந்திருக்குது. என்னாச்சுன்னே தெரியல. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் அது இறந்துருச்சாங்க. இவங்க தாத்தா உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிருக்கிறாரு. வேணான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இது நமக்கு தேவையில்லை, உனக்கு அந்த காசு வேணும்னா சொல்லு, சொத்துல பாதி உனக்கு தான், சரியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த காசு நமக்கு தேவையில்லைன்னு சொன்னதுக்கப்புறமாவும் அவங்க சித்தப்பா அதே வேலையாகவே அலைஞ்சிருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவங்க சித்தப்பாவோட செயற்கையாங்க. கூட இருக்கிறவனுங்க எல்லாம் குடிச்சிட்டு சீட்டாடிக்கிட்டு இவரை கெடுக்கிறதுல அவ்வளோ முனைப்பாக இருப்பாங்களாம். அவங்க முன்னுக்கு போகிறாங்களோ இல்லையோ இவரை கெடுக்கிறதுல கரெக்டாக இருப்பாங்களாம். அவனுங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் என் சித்தப்பா ஆடிக்கிட்டு இருந்தார். என்ன தான் சித்தியும் சொன்னாலும் பாட்டியும் சொன்னாலும் தாத்தா சொன்னாலும் கேட்கவே இல்லை. ஒரு நாள் நைட்டு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. திடீர்னு ஐயப்பா பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்கிறான். ஐயப்பாவுக்கு இப்போ 2 வயசு ஆகுது. பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்கிறான். என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. ஐயப்பாவை நடு ஹாலில் தான் கட்டி போட்டிருப்பாங்களாம். லைக் பண்ணை வீட்டிலலாம் நடுவில் ஒரு வளைய மாதிரி இருக்கும். மேலே இந்த மழை பெஞ்ச அந்த சண்டைக்கோழி படத்துலலாம் ஒரு பாட்டில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அங்கே தான் கட்டி போட்டிருப்பாங்களாம் அவனை. அவன் பயங்கரமாக கத்துற கத்துல எல்லாரோட ரூமுமே காமனாக என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ அவங்க சித்தப்பா மட்டும் வரல, சித்தியவும் காணும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா மொட்டை மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க சித்தி ரொம்ப நேரமாக போராடி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேணாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஐயப்பா கத்தின கத்தில் தான் அவங்க சித்தி எந்திரிச்சிருக்கிறாங்க. பெட்டில் பக்கத்தில் படுத்திருந்த சித்தப்பாவை காணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவர் மொட்டை மாடிக்கு ஏறிட்டு இருந்திருக்கிறாரு. பின்னாடியே ஓடி போயிட்டு அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் கீழே விழுகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை ஐயப்பா கத்தலை அப்படின்னா இவங்க யாருமே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சித்தியே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சித்தப்பா அன்னைக்கே மேலேருந்து குதிச்சு இறந்துருப்பாராங்க. இப்போ எல்லாருமே மேலே போயிட்டு அவங்க தாத்தா சித்தப்பாவை அடித்து ஒரு பெரிய கலவரமே வந்திருக்கு. சின்ன பசங்க எல்லாரையும் ரூம்குள்ளே போக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவங்க அண்ணங்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராங்க. அவங்க சித்தப்பா அந்த இட விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த இட விஷயமா போனதுக்கப்புறமா அவராகவே இல்லையா. அவர் கூட யாரோ ஒருத்தவங்க காரில் வர மாதிரியே இருக்குமா. அம்பாஸ்டர் காரு, இவங்க தாத்தா பழைய காரை வச்சுருப்பாராங்க. அந்த காரை தான் அவங்க சித்தப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவங்க வீட்டில். உங்கள் தாத்தாவும் யூஸ் பண்ணுவாங்களாம், சித்தப்பாவும் யூஸ் பண்ணுவாங்களாம், இவங்களும் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த காரில் தான் அவர் சைட் பார்க்குறதுக்கு போவாராங்க. அந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சு நாள். அதாவது ரத்த காயம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. அது போக இந்த காருக்குள்ளே பிளட்டு ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்குமாங்க. இவருக்கு என்னென்னா காலில் ரத்தத்தோடு உட்கார்ந்தார் இல்லையா, அந்த பீங்காங் குத்துனதோட ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அந்த அம்பாஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரத்த வாடை கழுவுனா போயிருமே, உள்ளே வந்து ஸ்ப்ரேலாம் பண்ணால் போயிருமே, அப்படியுமே போகாமல் ஒரு வாரமாக இவருக்கு பிளட்டு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த காரை இவர் தனியாக ஓட்டிகிட்டு வரும்போது இந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, முன்னாடி பின்னாடி யார் வராங்கன்னு பார்க்குறதுக்கு, அந்த மிரரில் ஃப்ரண்ட் மிரரில் இவருக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குது. உடம்பெல்லாம் ரத்தமாங்க, உடம்பெல்லாம் பயங்கரமாக ரத்தமாக ஒரு மாதிரி பிளட்டு ஸ்மெல்லு ஹெவியாக அடிச்சிருக்குது. இவர் வெளியே ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்கிறாரு. இத்தனைக்கும் 2 விண்டோ, ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் விண்டோ வந்து ஓப்பனில் தான் இருக்குமா. பேக் சைடு விண்டோ மட்டும் தான் க்ளோஸில் இருக்குமா. ஹெவியாக ஸ்மெல் அடித்து அந்த உருவத்தை பார்த்து பயந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி வாமிட் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு நாள் நைட்டு ஒரு 9-9:30 மணி இருக்குமாங்க. வேற ஒரு சைட்டை போய் பார்த்துட்டு இந்த சைட்டு விஷயமா சைன் வாங்குறதுக்காக ஒருத்தர் போய் பார்க்க போயிருக்கிறாரு. அங்கே அவரோட வீட்டிலேருந்து வெளியே வரும்போது கல்குவாரியாங்க. அங்கே நிறைய லாரிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குமா. நைட் நேரத்தில் ஒரு லாரி இவரோட காரில் வந்து இடிச்சிருக்க வேண்டியதான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் மிஸ் ஆகிருக்குது. லாரி எங்கேருந்து வந்துச்சு, எப்போ வந்துச்சுன்னே தெரியலையாங்க. இது கூட ஒரு மாதிரி அவசகுணமாக எடுத்துக்கலாமே தவிர்த்து அமானுஷ்யமாக எடுத்துக்க முடியாது இல்லையா. ஆனாலும் இவரோட உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் தானே இதெல்லாம். இது எதையுமே வீட்டில் சொல்லவே இல்லை. அவங்க சித்திக்கிட்ட கூட சித்தப்பா சொல்லவே இல்லையா. இது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு குமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் வாழவே வேணாம், நம்ம இறந்துடலாங்கிற மாதிரி சூசைட் தாட்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. இதை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லவே இல்லை அவர். இவங்க வீட்லேயுமே சொல்லவே இல்லையாங்க. இவங்க வீடே ஒரு 2 நாளாகவே களை இழந்து போய் இவருக்கு என்ன தான் சொல்யூஷன், இவர் அந்த வைக்கக்கூடாத ஒரு ப்ராப்பர்ட்டியில் கையை வச்சுட்டாரு.
இவரை எப்படி இந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே படாத பாடுபட்டிருக்காங்க. இவரை மட்டுமே பாதித்த அந்த அமானுஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரையுமே பாதிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த ஸ்டோரி அனுப்புனார் இல்லையா அருண்குமார், அவங்களோட அம்மா ஒரு நாள் நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பிளேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் பின்னாடி வைக்கிறதுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்களோட சேர்ந்து அவங்களுமே ஒர்க் பண்ணுவாங்களாம். லைக் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அப்படி அன்றைக்கி நைட்டு பின்னாடி கொல்லைப்புறத்தில் போய் எல்லா தட்டையும் எடுத்து வைக்கும்போது இவங்க வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சுருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அந்த வைக்கோல் மேலே, வைக்கோல் இருக்கும் இல்லையா, வைக்கோல்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இமேஜ் போடுறேன். இந்த வைக்கோலுக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. உடம்பெல்லாம் ஃபுல்லாக பிளட்டாங்க. அந்த பிளட்டு அவங்க உடம்புலேருந்து வலிஞ்சு அந்த வைக்கோல் ஃபுல்லாக அப்படியே கொட்டி கீழே அப்படியே ஒழுகிட்டு இருக்குதான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஒரு மாதிரி அரண்டு போய் கத்தி அங்கனுக்குள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த வேலைக்காரங்க உள்ளேருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்து பார்த்தா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. முகத்தில் தண்ணி தெளித்து அவங்கள எழுப்பி கேட்கும்போது அவங்க பார்த்து அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வருதுங்க. இதுக்கு நடுவில் ஐயப்பா இருக்கிறார் இல்லையா, இந்த டாக் இருக்குது இல்லையா, வெளியே இருக்கிற அந்த வைக்க போகிற பார்த்து அந்த ஏரியாவை பார்த்து ரொம்ப நேரமாக குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் குலைச்சதை இவங்க யாருமே கண்டுக்கலை. ஏன்டா குலைச்சிக்கிட்டே இருக்கிற, உனக்கு சாப்பாடு வைப்போம்டா இருடான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அந்த ஐயப்பா அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கிறாருங்கிறது இவங்களுக்கு அதுக்கப்புறமா தாங்க தெரிஞ்சிருக்குது. ஒன்றும் இல்லை, கண்கோளாராக தான் இருக்கும், அவன் வேற இங்கேருந்தோ எதையோ கூட்டு வந்துருக்கிறான், எல்லாருக்குமே திருஷ்டி சுற்றி போட்டுடலான்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்காரங்களை வச்சு ஒரு பூசணிக்காயை சுற்றி முக்கில் போட்டு உடச்சி எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. அருண்குமாரோட தாத்தா திடீர்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் கைப்பட்டு அங்கனுக்குள்ளே இருந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்குது. இந்த சத்தத்தில் பாட்டி எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது தாத்தா டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணி அவர் பாட்டுக்கு வெளியே நடந்துட்டு இருக்கிறாருங்க. நடந்து போனவர் இந்த பாட்டி பின்னாடியே போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது இந்த தாத்தா கொல்லப்புற கதவை ஓப்பன் பண்ணி அந்த வைக்க போகிற சொன்னேன் இல்லையா, அது கிட்டக்க போனவர் அங்கே இருக்கிற ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு, இந்த விளக்குலாம் இந்த அரிக்கேன் லைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லைட்டை கையில் எடுத்தது மட்டும் இல்லாமல் தூக்கி உடச்சிருக்கிறாருங்க. தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பாட்டி கீழே வரும்போதே இந்த தாத்தா இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது கத்திக்கிட்டே வராங்க. அந்த பாட்டி கத்துல வீட்டில் வேலை பார்க்குறவங்கள 2 பேர் ஹாலில் தான் படுத்திருப்பாங்களாம். அவங்க என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா இந்த தாத்தா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறாராங்க. அவராகவே இல்லை, வைக்கப்போர் ஃபுல்லாகவே எரிஞ்சு கருகிருது. அணைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பாதி முக்காவாசி கிட்ட எரிஞ்சிருச்சுங்க. தாத்தாவும் ஒரு மாதிரி சுயநினைவிலே இல்லை. இந்த வீட்டு வேலையாட்களில் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயப்பாவை கலட்டி விடுறாங்க. ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்கிறாரு ஐயப்பா. கலட்டி விட்ட உடனே வேகமாக ஓடி போயிட்டு அவங்க தாத்தா முன்னாடி போய் நின்று பயங்கரமாக ஊழ விட்டு கத்தி இருக்குதுங்க. ஊழ விட்டு கத்தின உடனே அவங்க தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரான் கீழே. இதை பார்த்த உடனே அந்த வேலையாட்களுக்கும் ஒரு ஷாக், இந்த பாட்டிக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குதுங்க. இந்த தாத்தா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா வேலையாட்களில் 2 பேர் அவங்க அப்பா அம்மா, அதாவது இந்த அருண்குமாரோட அப்பா அம்மா சித்தப்பா எல்லாருமே எழுப்பியிருக்கிறாங்க. எல்லாரோட ரூம்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க சித்தப்பா தான் சொல்லிட்டு கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு இவங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எந்த ஒரு சுயநினைவுமே கிடையாது, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரில, நான் இப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது, இது அவன் ஒருத்தன் சம்மந்தப்பட்டது மாதிரி தெரில, வேறு யாரோ இங்கே நம்ம வீட்டு மேலே ஏதோ ஏவலோ இல்லை எதனா ஏவி விட்றாங்களான்னு தெரில, இந்த ஊரில் நமக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்களில் யாராச்சும் செய்வினை இந்த மாதிரி வைக்கிறாங்களான்னு தெரியாது, அவ்வளோ ஏன் வீட்டில் வேலை பார்க்குற இவங்களில் இந்த 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் கூட வெளியே இருக்கிற ஆட்களுக்கு வேலை பார்க்கலாம், எதனா எடுத்துகிட்டு வந்து சமைக்கிற சமையல்லையோ இல்லை வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் எதனா புதைச்சி வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்களில் சிலர் ஏற்றுக்கிறாங்க, சிலர் திட்டுறாங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, விடுங்க, படுத்து தூங்குங்க, நாங்கள் எல்லாருமே ஹால்லே படுத்து தூங்குகிறோம், எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் காம் டவுன் பண்ணி எல்லாருமே அந்த தாத்தாவை மட்டும் தூங்க வச்சுருக்கிறாங்க. பாட்டியும் தூங்கலை, இவங்க யாருமே தூங்கலையாங்க. பாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இவங்களோட அப்பா அம்மா யாருமே தூங்கவே இல்லையாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க வீடே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருந்துருக்குது. அடுத்த நாள் காலையில் இவங்க தாத்தாவுக்கு தெரிஞ்ச ஒரு 2 நம்பூதிரிங்களை கூட்டு வந்திருக்கிறாருங்க. இவருக்கு ஃபுல்லாகவே கேரளா சைடு தான் இவங்களுக்கு கான்டாக்ட் அதிகமாக. அங்கே இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே இந்த செய்வன சூனியத்தெல்லாம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மாந்திரிகவாதிகள்லாம் இருப்பாங்களாங்க. அவங்களில் 2 பேரை இவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாரு. அவங்க வரதுக்கு ஒரு நாள் ஆகுமா இவங்க வீட்டுக்கு. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீட்டை சுற்றிலுமே
அவங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை 2ஆக வெட்டி அதில் குங்குமம்லாம் வச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கார்னர்லேயும் வச்சுருங்க. வெளியே எதுனா அழுகுரல் கேட்டுச்சுனாலோ இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கனாலோ உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வெளியே போகக்கூடாது. எல்லாருமே காமனாக ஹால்லே படுத்து தூங்க, யாருமே பெட்ரூமுக்கு போகாதீங்க, தனித்தனியாக இருக்காதீங்க, எல்லாருமே ஒன்றாவே இருங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே வச்சு பார்த்தா இது ஏவல் மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஏதோ ஒரு ஆத்மா, துர்மரணமான ஆத்மா வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோன் காலில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இவங்க வீட்டில் ஆல்ரெடி இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனோட ஃபோட்டோலாம் இருக்குதாங்க. அந்த அம்மனை வழிபட்டு இன்னைக்கு நைட்டு முழுக்க இவங்க தாண்டணுங்கிற மாதிரி காலையில் அவங்க தாத்தா எல்லாருக்கிட்டையும் உட்கார வச்சு சொல்கிறாருங்க. ஆல்ரெடி தூக்கம் இல்லாமல் அவங்கவுங்க வேலையெல்லாம் தடைப்பட்டு வெளியவும் போக முடியாமல், வெளியவும் போகக்கூடாதுன்றார். இப்போ வெளியவும் போக முடியாமல் ரொம்ப நொந்து போய் தாங்க இருந்துருக்குறாங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே. சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க சின்ன பசங்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இப்போ அருண்குமாரோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயப்பா இருக்கிறார் இல்லையா, ஐயப்பா கூட அந்த டாக் கூட பாலை தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விளாண்டுட்டு இருக்கும்போது பால் ரொம்ப தூரத்தில் போய் விழுந்துருது. இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. யாருமே அதை கவனிக்கலை. எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி வேலையாட்களை விட்டுட்டு இவங்களே எல்லா வேலையிலையும் இறங்கி கலகலப்பாக கொஞ்சம் பேசி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிருக்குதுங்க. இந்த ஐயப்பாவுமே பின்னாடியே போயிருக்குது. இப்போது அந்த பொண்ணு இவங்களோட கொல்லப்புறத்துக்கு பின்னாடி இந்த ஆடு மாடுலாம் கட்டி போட்டுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் பின்னாடி காட்டு பகுதி மாதிரி இருக்குமாங்க. சின்ன சின்ன இந்த முள்ளுக்காடு அந்த மாதிரிலாம் இருக்குமா. நிறைய இடத்துல தேடி பார்த்துருக்குறாங்க. பால் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே அந்த பொண்ணு தனியாக போகிறாங்க. ஐயப்பா பயங்கரமாக குலைச்சிருக்குது. ஐயப்பா குலைக்கிற சத்தம் இவங்க வீட்டுக்குள்ளே யாருக்குமே கேட்கல. டிவி சவுண்டை அதிகமாக வச்சு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்குது அதுன்னு சொல்லிட்டு இவங்களால அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. இப்போது அந்த குழந்தையை காணும்னு சொல்லிட்டு அருண்குமாரோட அம்மா பதட்டமாக வீட்டுக்குள்ளே தேடும் போது எல்லாருக்குமே நம்ம தூக்கி போட்டுருக்குதுங்க. ஐயோ வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாரே, எங்கே போனான்னு தெரியல. இவனையும் காணும், ஐயப்பாவையும் காணும்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்துருக்குறாங்க. மொத்தமாக வந்திருக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து வெளியே வந்து இந்த காட்டு பகுதிக்கு போகிற வழியில் மூங்கிலே செஞ்ச கேட்டு மாதிரி இருக்குமோ, சின்ன கேட்டு மாதிரி இருக்குமோ, அதை ஓப்பன் பண்ணால் தான் பின்னாடி சைடு போக முடியும். அது ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு இப்போது பேக் சைடில் பயங்கரமாக ஐயப்பாவும் குலைச்சிக்கிட்டு இருக்குது. என்னமோ அதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி இருக்கிறாங்க. ஓடி போய் பார்த்தா ஐயப்பா மயக்கம் போட்டு கிடக்குதாங்க. ஐயப்பா வாயிலனா ஒரு மாதிரி நுரை வந்து மயக்கம் போட்டு கிடக்குதான். இந்த பொண்ணு அங்கனுக்குள்ளே மயக்கம் போட்டு கிடக்குதான் பக்கத்துலேயே. இந்த பொண்ணோட கையில் ஃபுல்லாக பிளட்டாங்க. அந்த பிளட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. பிளட்டை பார்த்தோன்னே பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த ஐயப்பாவையும் தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஐயப்பாவோட வயிற்றை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை உருண்டை மாதிரி முழுங்கியிருக்கிறான். அதனால தான் மயக்கம் போட்டு இருந்திருக்கிறான். வாயில் நுரை வந்திருக்குது. உடனே அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை வெளியே எடுக்கணுங்கிற மாதிரி அந்த கால்நடை மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. 1 மணி நேரம் அப்படியே கோமாவில் இருந்த மாதிரியே இருந்திருக்கிறாங்க. அடுத்த மயக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க தூரத்தில். அந்த அக்காவை ஒரு அண்ணன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கையில் வந்து சரக்கு வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க. குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த அக்காவை அடி வாங்கிட்டு இருக்கும்போது ஐயப்பா அவங்க 2 பேரை பார்த்து குலைக்காமல் என்னை பார்த்தே குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த அண்ணனை தூரத்துலேருந்து கத்திக்கிட்டே போனேன். ஏன்னா அடிக்கிறீங்க, ஏன்னா அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் கிட்டக்க போக போக அந்த அண்ணனோட உருவமே வேறு மாதிரி இருந்துச்சு. உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், அப்படியே கண்ணு கிண்ணுலாம் ஒரு மாதிரி ரத்தமாக இருக்குது. அவர் பார்க்க பயங்கரமாக இருந்தார். கிட்டக்க போக போக தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு மனுஷனே இல்லைன்ட்டு. பக்கத்தில் இந்த அக்காவை காணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்களும் அந்த இடத்துல இல்லை. இப்போ அந்த ரத்தம் உடம்புலுக்கு இருக்கு இல்லையா, அந்த உருவம் இந்த பொண்ணுக்கு கையை கொடுத்து வாவான்னு சொல்லிட்டு கூப்பிடுதாங்க. இந்த பொண்ணு கையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்துருக்குது. தூரத்தில் ஐயப்பா குலைச்சிக்கிட்டே வேகமாக ஓடி வந்திருக்குதுங்க. ஓடி வந்தப்போ அந்த பொண்ணு இவங்களை அறியாமலே என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அந்த ஆத்மா கிட்ட கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆத்மாவோட உடம்புல இந்த ரத்தம் தான் இந்த பொண்ணோட உடம்புல பட்டிருக்கு. லைக் கையில் பட்டிருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாமாங்க. ஏன்னா இந்த பொண்ணோட கண்ணுக்கு சுடுகாடு, எரிஞ்சு போன பொணங்கள், அப்புறம் இந்த மண்டை ஓடுங்க, சங்கூதுற சத்தம், இந்த மாதிரி இந்த சுடுகாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விஷுவலில் வந்துட்டு போகுது. இந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு இறந்துட்டோன்னு நினச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று ஆக போது நம்மளை கொன்றுச்சு இந்த உருவம்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஐயப்பா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையாங்க. திரும்ப தாவி அந்த உருவத்தை கடிச்சிருக்குது. அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருக்குமே ஐயப்பா கடவுளாக தெரிஞ்சிருக்கிறாருங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயப்பனோட வயிற்றுக்குள்ளே இருந்து ஸ்கல் இருக்கு இல்லையா, ஒரு மனுஷனோட மண்டோடு அந்த ஸ்கல்லோட ஒரு பார்ட்டு அதை தான் முழுங்கியிருக்கிறான். ஆனால் அந்த ஸ்கல் ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குதாங்க. ஸ்கல் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் இல்லையா,
ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிளாக்காக கறிக்கட்ட மாதிரி இருக்குதான், அது ஒரு ஸ்கல் தானா. டாக்டர்ஸுக்கே ஒன்றுமே புரியலை, இது என்ன எதனால் எனக்கு தெரில, ஏதோ ஒரு கறிக்கட்டையை தான் முழுங்கியிருப்பான்னு நினச்சோம். பட் இது வந்து ஸ்கல்ல வந்து எப்படி இவன் முழுங்கியிருப்பான் எனக்கு தெரில. அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்க யாருக்குமே எதுவுமே புரியலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, ஐயப்பா இந்த பொண்ணை காப்பாற்றிருக்கிறான் அப்படிங்கிறத அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஐயப்பா ரெக்கவர் ஆகிறதுக்கே அடுத்து ஒரு 3 மாதம் ஆகுது. அதுக்குள்ளே இந்த நம்பூதிரிங்கள்லாம் சோட்டானி கரையிலேருந்து வந்துடுறாங்க. வந்தவங்க ஒரு பெரிய ஹோமம் நடத்துனது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு சொன்ன அதே இடத்துக்கு போகிறாங்க. போன இடத்துல ஒரு புளிய மரத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அந்த இடத்த தோண்ட சொல்கிறாங்க. தோண்டுனா உள்ளுக்குள்ளே நிறைய பொருட்கள் இருக்குதாங்க, செய்வினை பொருட்கள்லாம். இதை யார் பண்ணாங்கன்னே தெரியலையா அவங்களுக்கு. இவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாருன்னா, இது அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்கிறார். அந்த இடத்த முடிக்கிறதுக்கு இவங்களுக்கும் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் நிறைய சண்டைகள் நடந்துகிட்ருக்கு. கோடிக்கணக்கில் வரப்போகிற ஒரு சொத்து, கோடிக்கணக்கில் இவங்களுக்கு கமிஷன் வரப்போகிற ஒரு சொத்தை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவன் இந்த செய்வன சூனியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறாரு. இவங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு ஆகாத யாரோ ஒருத்தவங்க, இவங்க வீட்டில் வேலை பார்க்குற யாரோ ஒருத்தவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாராம். இவங்க யாருக்குமே எதுவுமே புரியலையாங்க. ஆக மொத்தம் இந்த வீட்டில் நிம்மதி இல்லை, யாரோ ஒருத்தவங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்வினையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த சித்தப்பாவும் தான் அதுக்கு காரணம். தேவையில்லாமல் அந்த இடத்த வந்து அவர் தொட்டிருக்கக்கூடாது. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா அவங்க சித்தப்பா அந்த இடத்த விட்டாராங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த சைடே போகிறது இல்லையா, ஆப்போசிட் பார்ட்டிக்கே இவரே போய் கொடுத்துட்டாராம். இவர் போய் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுத்து அடுத்த 1 மாதத்தில் அவங்க வீட்டில் அந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராங்க. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஒரு வேளை இவர் அந்த இடத்த விடாமல் வச்சுருந்தாருன்னா இவர் இறந்துருக்கலாம். இவர் எப்பயும் இறக்க வேண்டியவர் தான். இவங்க கும்பிட்ற தெய்வம் தான் இவங்களை காப்பாற்றிருக்கு. அது போக வீட்டில் இருக்கிற அந்த ஐயப்பா, அந்த பைரவர் தான் இவங்களோட குடும்பத்தை காவல் காத்திருக்கிறாருங்கிற மாதிரி இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அருண்குமார் சொல்கிறாருங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அடுத்து ஒரு 5-6 மாதம் கழித்து இவங்க வீட்டில் எல்லாருமே வழக்கம் போல் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறாங்க. இவங்க வீடே ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டி ஆயிடுச்சாங்க. எப்பவும் போல் இவங்களோட வீடு சந்தோஷமாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு யாரோட சொத்துக்கும் ஆசைப்படாமல், அவங்க சித்தப்பாவை சொல்கிறேன், யாரோட சொத்துக்கும் ஆசைப்படாமல் நியாயமாக இவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற ஆம்பளை ஆளுங்க எல்லாருமே ஐயப்பன் மலைக்கு போனதுக்கப்புறமா வீட்டை காவல் காத்தது அந்த ஐயப்பா தான். அந்த ஐயப்பா டாக் தான் இவங்க வீட்டை காவல் காத்து நின்றுருக்கிறாருங்க. நைட் ஆனாலே பயங்கரமாக ஊழ விட்டுக்கிட்டு குலைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாப்லையா. ஐயப்பன் மலைக்கு போகிற எல்லாருக்குமே தெரியுங்க, வீட்டில் ஆம்பளையால் இல்லை, காவல் துணையாக வந்து வெளியே வந்து அவங்க விட்டுட்டு போகிறது யாரை தெரியுமா? கருப்பண்ணசாமியே. 18ஆம் படி கருப்பசாமி, சங்கிலி கருப்பன், இப்படி எத்தனையோ கருப்பன் இருக்கிறாங்க இல்லையா. அப்படி தாங்க அன்னைக்கு நைட்டு அருண்குமாரோட அம்மா ஒருத்தரை பார்த்துருக்குறாங்க. அவங்களோட கொல்லைப்புறத்தில் சுருட்டு ஸ்மெல்லு பயங்கரமாக வந்திருக்குது. ஐயப்பா டாக் ஒரு 1-1:30 மணிக்கு பயங்கரமாக ஊழ விட்டு கத்திக்கிட்டே இருக்குது. குலைக்கலை, பயங்கரமாக கத்தலை, ஆனால் ஊழ விட்டு வழக்கத்துக்கு மாறாக வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் அருண்குமாரோட அம்மாவோட ரூம் தான் கீழே இருக்குமா. அருண்குமார் தங்கியிருக்கிற ரூம், அவங்கெல்லாம் தங்கியிருக்கிற ரூம் கீழே தான் இருக்குமா. அவங்க அம்மா சந்தேகத்தின் அடிப்படையில் வெளியே வந்து பார்க்கும்போது பயங்கரமாக கொல்லப்புற கதவை பார்த்து கத்திக்கிட்டே இருந்துக்கிறான். கொல்லப்புற கதவு க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் 2 பக்கமும் 2 ஜன்னல் இருக்குமா, பெரிய பெரிய ஜன்னல் இருக்குமா. இந்த ஜமீன் பரம்பரைன்னு சொல்லுவாங்க, ஜமீன் வீடுங்கள்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்லாம் இருக்குமா. அந்த ஜன்னலுக்கு வெளியே சுருட்டு புகை நல்லா தெரியுதாங்க. சுருட்டு புகை போய்கிட்டு இருக்குதான். இந்த மாதிரி சடங்க சத்தம் கேட்குதான். யாரோ ஒருத்தர் ஜல் ஜல் நடந்துட்டு இருக்கிறாராங்க வெளியே. இவங்க வீட்டை காவல் காத்தது அந்த 18ஆம் படி கருப்பன் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அம்மா கையை எடுத்து கும்பிட்டு வணங்கிக்கிட்டு, இந்த ஐயப்பா டாக் இருக்கிறான் இல்லையா, அவனுமே அந்த கருப்பனை பார்த்து வணங்கிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அன்றைக்கி நைட்டு. இது எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்குதுங்க. அவர் சொல்லும் போது அவரே அப்படி தான் சொன்னார். அந்த 18ஆம் படியான எங்கள் வீட்டில் நாங்கள் காவலுக்கு விட்டுட்டு போனோம். நாங்கள் எல்லாருமே ஆம்பளைங்க அங்கே போனதுக்கப்புறமா எங்களோட ஐயப்பா டாக்கும் 18ஆம் படி கருப்பனும் தான் எங்களோட வீட்டுக்கு காவல் துணையாக நின்று பாதுகாத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதை எங்கள் அம்மாவே பார்த்துருக்குறாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் அந்த டாப்பிக்குள்ளேயே போகல. ஆனால் இந்த கதையை அவர் சொல்லும்போது என்கிட்ட எனக்கு அப்படி இருந்துச்சுங்க. அவர் வந்து சொல்ல தெரியாமல் ஒரு மாதிரி உல்ட்டாவாக முன்ன பின்ன தான் சொல்லியிருந்தார். நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சேர்த்து ஆட் ஆன் பண்ணி தான் உங்கள்கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கிறேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ஸ்டோரி. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட வீட்லேயும் இந்த ஐயப்பா மாதிரியே ஸ்ட்ரீட் டாகோ இல்லை எந்த டாகோ
நமக்கு பிடிச்ச ஒரு ஜீவன், அந்த ஜீவன் உங்களோட வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களோட உயிரையே என்னைக்காச்சும் ஒரு நாள் காப்பாற்றிருக்கலாம். அப்படி எதனா ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரியில் நான் அதை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி ஸ்டார்டிங்லேயே சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பொதுவாகவே இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாருமே வீட்டை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உயிருக்குமே ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸோ உங்களோட வீட்லேயும் ஐயப்பா மாதிரியே உங்களோட உயிரை காப்பாற்றின இல்லை உங்களோட குடும்பத்துக்கு காவலாக இருக்கிற அந்த பர்சனோட இந்த டாகோட நேமை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அவர் பண்ண எதனா ஒரு விஷயத்தை இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றினார்னா அந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அது என்னோட நரேஷனில் நம்ம ஷோவில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனோட எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் ஃபாலோ பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.